எனக்கு எந்திரிங்க, எங்களை பாருங்க. இப்படி 3 பேரும் அனாதையா விட்டு போயிட்டீங்களேங்க. நான் ஒருத்தி எப்படிங்க 2 பொம்பளை பிள்ளைய கரை சேர்த்துவேன்? எந்திரிங்க, எங்களை பாருங்க. என்னங்க இங்க பாருங்க. அப்பா எந்திரிப்பா. அப்பா இனிமேல் உங்க பேச நான் கேட்கறப்பா. இப்படி எங்களை அனாதையா விட்டு போயிட்டீங்களே. எங்களுக்கு நீங்க யாரு இருக்கா? எந்திரிங்க. இதுதானே சேகர் வீடு? ஆமா. சேகர் யாரு? இவர் தான்மா, என் புருஷன் தான்மா சேகர். எங்களெல்லாம் அனாதையா விட்டு போயிட்டாருமா. ஆமா. நீங்க? நான் இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து வந்திருக்கேம்மா. உங்க வீட்டுக்கார் கிட்டத்தட்ட 15 வருஷமா எங்ககிட்ட லைஃப் இன்சூரன்ஸ் பணம் கட்டிட்டு இருக்காங்க. அதான் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதும் உங்ககிட்ட பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஐயோ கடவுளே, ஏங்க நீங்க உயிரோட இருக்கும்போது உங்களை புரிஞ்சுக்காம நாங்க எல்லாரும் உங்களை தப்பா நினைச்சிட்டோம். ஆனா இப்ப நீங்க போய் எங்களை வாழ வச்சிருக்கீங்களே, இது புரியாம நான் தப்பா நினைச்சிட்டேனே. ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. அப்ப நான் செத்த உடனே பணத்தை கொடுத்துருவீங்களா? நீ இன்னும் சாகலையா? லூசாயானி எங்களுக்கு என்ன வேற வேலை வெட்டியில நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல மேடம், நான் ஒருவேளை செத்ததுக்கு அப்புறம் நீங்க பணம் தராம போயிட்டீங்கன்னா நான் செத்ததுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட வந்து கேட்கவா முடியும்? அதையும் சும்மா சின்னதா ஒரு டெஸ்ட் பண்ணேன். நீங்க டெஸ்ட் பண்ணி விளையாடுறதுக்கு நாங்க தான் கிடைச்சாங்களா? இல்ல மேடம், இந்த செட்டப்லாம் ஆகிறதுக்கு ஒரு 15,000 செலவாச்சு. என்னோட இன்சூரன்ஸ் பாலிசியில் பணம் இருக்குல்ல, அதை கழிச்சுக்கிட்டு அந்த 15,000 கையில் கேஷாக கொடுத்துட்றீங்களா? அப்படி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அவங்ககிட்ட? இருக்கு, ஆப்ஷன் இருக்கு. 2 மாசம் மட்டும் ஜெயில போய் இருந்துட்டு வரணும். ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறியா? இனிமே இந்த மாதிரி ஃபோர்ஜரி வேலை பண்ணனா புடிச்சு நானே ஜெயில போட்டுருவேன். போய் வேலையா பாரியா? யோ உன்ன என்னையா பண்டத்துல பண்ணிட்டு மன்னிப்பு கேட்க போறியா? இல்லம்மா, அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நோட்ல ஒரு 4 எம்டி பேஜ் இருக்கு, அதை கூட கிழிச்சிடாத. ஏன்னா அதை வச்சுட்டு இந்த மாசம் கணக்கு எழுதுல. முடியாது. நல்ல வேலை தாலி கிளியல. இந்த மாசம் என்னது இது? இந்த பிரஷ் தேஞ்சு போச்சுப்பா. இது பல்ல தேய்ச்சா அழுக்கே போக மாட்டேங்குது. நாங்களாம் அந்த காலத்துல இந்த பிரஸ் வச்சே பல்லு விளக்க மாட்டோம். வெறும் செங்கலை தட்டி அந்த மண்ணுல தான் பல்லு விளக்குவோம். எங்க விரல்ல தான் பிரஸ்ஸே, தெரியுமா? அதுக்கு நீங்க அந்த காலத்துக்கு டைம் டிராவல் பண்ணி பெற்றிருக்கணும். ஏன் இந்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்க? இப்ப என்ன உனக்கு பிரஸ் தானே வேணும்? ஆமா. கண்ணை மூடு, கை நீட்டு. இப்ப கண்ணை திறந்து பாரு. என்னதுப்பா இது? இதுக்கு பேர் தான் வேப்பங்குச்சி. இதுல பல்லு விளக்குனா சூப்பரா அழுக்கு போகும், தெரியுதா? அப்பா இந்த குச்சி கிச்சி எல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு பிரஷ் வாங்கி கொடுப்பா. இப்ப இந்த வேப்பங்குச்சியில போய் பல்லு விளக்குறியா இல்ல அடுப்பு கறி எடுத்து வந்து கொடுக்கவா? அடுப்பு கறியா? ஐயோ சிச்சி, அதுக்கு இந்த குச்சியே பரவாயில்ல, இல்லையா தேய்க்கிறேன். இல்லை இன்னும் 1 வருஷம் வளர்க்கலாம் போலையே. என்ன பண்ணுறதுப்பா, 2 பொம்பளை பிள்ளைங்களை பற்றி அதுக்கு செலவு பண்ணுறதுக்கே சரியாக போச்சு. பார்ட்டி கீட்டெலாம் நமக்கு செட் ஆகுமா? நான் வரல, நீ போயிட்டு வாங்க. நல்ல வேலை நம்ம காசு முழுக்க தெரிஞ்சாங்க. அப்பா குளிக்கிற சோப்பு வேற தீர்ந்து போயிடுச்சுப்பா. ஒரு புது சோப்பு வாங்கிட்டாப்பா. குளிக்கிற சோப்பு தீர்ந்து போச்சா? போன வாரம் தான் ஒரு சோப்பு வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள தீர்த்துட்டியா? பா நீங்க வாங்கி கொடுத்தது 5 ரூபா சோப்பு 3 நாள் கூட தாங்க மாட்டேங்குதுப்பா. அதை வச்சு எப்படி ஒரு நாள் சமாளிக்கிறது? நாங்களாம் அந்த காலத்துல சோப்பு போட்டே குளிக்க மாட்டோம், வெறும் கல் எடுத்து தேய்ச்சிதான் குளிப்போம். எங்க உடம்புல எப்படி இருக்கு? இந்த காலத்து பிள்ளைங்களே இருக்காங்களே, சோப்பு ஷாம்புன்னு கண்ட கெமிக்கல்லாம் உடம்புல போட்டுக்கிட்டு. 5 ரூபா சோப்பு கேட்டதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பழைய பஞ்சாங்கத்தை பத்தி பேசுறத பாரு. டேய் என்ன விட்டா ஓவரா பேசுற? இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா பாக்கெட் மணி கட் பண்ணிடுவேன். ஆமா, இவரு கொடுக்குற 5 ரூபா பாக்கெட் மணி கட் பண்ணா என்ன, கட் பண்ணலன்னா என்ன? இப்ப போய் குளிக்கிறியா? அந்த 5 ரூபாய் கட் பண்ணணுமா? இல்லப்பா, நான் போய் செவத்தை தேய்ச்சே குளிச்சுக்கிறேன். ஆடு மாடெல்லாம் என்ன சோப் போட்டா குளிக்குது. புரிஞ்சுக்கிட்டா சரி. ஒரு வாரத்துக்கு எத்தனை சோப்பத்தே வாங்குறது? என்ன ஃப்ரிட்ஜ் இவ்வளவு ஹை கூலிங்ல வச்சிருக்காங்க? கரண்ட் பில் எவன் கட்டுறது? குறைச்சு
என்ன வீட்டுல மளிகை செலவெல்லாம் காலி ஆயிடுச்சுங்க. காசு கொடுங்க, போய் மளிகை செலவு வாங்கிட்டு வரணும். என்னது மளிகை செலவு காலி ஆயிடுச்சா? போன மாசம் தான் நான் வாங்கி கொடுத்தேன். நான் எங்க அம்மா வீட்டுல போய் வச்சுட்டு வந்துட்டேன். நீ செஞ்சாலும் செய்வ. என்னது? அப்ப எங்க போன மாசம் வாங்கி கொடுத்தது எங்க? போன மாசம் செலவு வாங்கி கொடுத்தது போன மாசத்துக்கே சரியா போச்சு. இந்த மாசத்துக்கு சோத்துக்கு பதில் என்ன வர கட்ட எத்தனை முடியும்? இங்க பாருங்க, நீங்க மளிகை செலவு வாங்கி கொடுத்தா உங்களுக்கு சோறு, இல்லாட்டினா ஈர துணிதான். எப்படி வசதி? சரி கோவப்படாத. மளிகை சாமான் தானே, நானே போய் கடையில போய் வாங்கிட்டு வரேன். இந்த மாசம் அது கொஞ்சம் சிக்கனமா வச்சு செய். புரியுதா? உப்பு புளி காரம்லாம் கொஞ்சம் கம்மியா போடு. அப்பதான் நமக்கு கட்டுப்படி ஆகும். ஆமா, அதிகமா போட்ட மட்டும் இந்த மனுஷனுக்கு சூடு சொரம் வந்திருப்பாரு. ஒண்ணு இல்ல, போயிட்டு வாங்கிட்டு வாங்க. நான் சோத்து கோலா வைக்கிறேன். போங்க. இந்த தண்ணியை தீத்துறாத. தண்ணி விக்கிற வேலை தங்க விலையை விட அதிகமா இருக்கு. திருந்தே மாட்டாங்க. என்னங்க, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். என்ன? டெய்லியும் கையிலே துணி துவைச்சி கை இடுப்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுங்க. அதனால ஒரு புது வாஷிங் மிஷின் வாங்கி தரீங்களா? என்னங்க நான் கேட்டுட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு எதை எழுதிட்டு இருக்கீங்க? என்னது படி? இப்ப நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீங்க என்ன படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? படி. புது வாஷிங் மிஷின் 18,000 ரூபாய். அதுக்கு மாசத்துக்கு லிக்யூடும் பவுடரும் 1000 ரூபாய். அதுக்கு கரண்ட் பில்லு மாசத்துக்கு 2000 ரூபாய். ஆக மொத்தம் 24,000. உங்களுக்கு மாசம் மாசம் தண்டமா செலவழிக்கிறதே நான் வேஸ்ட்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல இந்த 24,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தண்ட செலவு வேறையா? ஒழுங்கா துணியா கையில தவன். அப்படி ஒன்னால முடியலண்டா, 2 எறும்பு மாடு தின்ட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கல, அது இப்பயே துவைக்க சொல்லி நல்லா ட்ரைனிங் கொடு. ஒண்ணு இல்லைங்க, வேர்வை வருதான், அதுதான். விசிறு ஃபேன் எல்லாம் போடவே கூடாது, கரண்ட் பில் வரும். என்ன வெயில் வேற அடிக்குது. ஆமா என்னாச்சு? செருப்பு பிஞ்சிருச்சுக்கா. சரி தூக்கி போடுறேன். என்னடி பண்ற லூஸ் மாதிரியே? பிஞ்ச செருப்பு வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம அப்பா பத்தி தெரிஞ்சுக்கிட்டே நீ இப்படி பண்றியா? பிஞ்ச செருப்பு அப்பா வச்சுட்டு என்ன பண்ண போறாரு? அப்பாட்ட போய் செப்பல் பிஞ்சிருச்சுன்னு சொன்னா நம்புவாரா? நம்ம 2 இதுக்கு புது செப்பல் வேணுங்கிறதுக்காக பழைய செப்பலை வேணுட்டே தூக்கி போட்ட மாதிரியே நம்மளுக்கு திட்டுவாருடி. சரி, இந்த ஆளுக்கு மகளா பிறந்ததுக்கு பேசுற பிச்சைக்காரங்களுக்கு மகளா பிறந்தா கூட சந்தோஷமா இருந்திருப்போம். சரி விட, நம்ம தலையெழுத்து அந்த மாதிரி, வா போலாம். என்னம்மா எல்லாரும் செருப்பை காலில் தான் போட்டு வருவாங்க, நீ கையில போட்டு வர? செருப்பு தேயக்கூடாதுன்னு கையில போட்டு வரையா? அப்பா, செருப்பு பிஞ்சு போயிடுச்சு, எனக்கு ஒரு புது செருப்பு வாங்கிட்டாங்க. நல்ல வேலை, செருப்பு பிஞ்சிருச்சுன்னு சொல்லி தூர தூக்கி போடாம அதை பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த பாத்தியா? நீ ஏன் பொண்ணு நிரூபிச்சிட்ட. சரி அந்த செருப்பு கூட அப்பா நானே தச்சு தரேன். அப்பா, செருப்பு பிஞ்சு போச்சுன்னு சொல்றேன், உங்களால ஒரு புது செருப்பு கூட வாங்கி தர முடியாதா? இந்த பிஞ்ச செருப்பு வாங்கி 8 மாசம் ஆச்சு. இதையே தைச்சு போட்டாக்கா போடுறதும் ஒண்ணுதான், போடாம இருக்கிறது ஒண்ணுதான். என்னங்க நீங்க, அவங்க வயசு பிள்ளைங்க, நல்ல இடத்துக்கு போவாங்க வருவாங்க. நல்ல செருப்பு அந்த இடம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி பிஞ்சு போன செருப்பை போட்டுன்னு போனா நல்லாவா இருக்கும்? ஒரு புது செருப்பு தான் வாங்கி கொடுங்க பிள்ளைக்கு. என்ன பேசிக்கிட்டு இருக்க? நாங்களாம் அந்த காலத்துல செருப்பே போடாமத்தான் நடந்தோம். இந்த செருப்பை தச்சு போட்டா இன்னும் 1 வருஷம் போடலாம். கொண்டாமா அப்பா செருப்பை தச்சு தரேன். சி, செருப்பு பிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றேன், ஒரு புது செருப்பு கூட வாங்கி தர வக்குல்ல. நீ எல்லாம் ஒரு அப்ப. அப்படி காசு சேர்த்து நீ என்னதான் பண்ண போற? நாளைக்கு எங்க 3 பேத்துல ஏதோ ஒன்னா கூட நீ 10 பைசா செலவு பண்ண மாட்டேன்னு இதுல எங்களுக்கு தெரியுது. கஞ்சப்பையன். சி. ஏய், ஏன் பேசிட்டு இருக்க? பெத்த அப்பனை பத்தி என்ன பேசிட்டு இருக்க? வார்த்தை அளந்து பேசு ஃபர்ஸ்ட். நீ கம்முனுமா, நீ வாழ்ற மாதிரிலாம் என்னால இங்க வாழ முடியாது. என்னங்க, என்னாச்சு? ஐயோ, என்னங்க 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 என்னாச்சு? அப்பா சீக்கிரம் வாடி. என்னங்க ஆச்சு? என்னங்க ஏங்க, நீங்க சீக்கிரம் குணமாகணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்தேங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கூடிய சீக்கிரம் குணமாயிருங்க. என்னம்மா அப்பா உங்க 2 பேர்த்துக்கும் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி கஞ்சத்தனமாவே இருக்காருன்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம்
இல்லப்பா, அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. அந்த கஞ்சத்தனத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குமா. ஏங்க இப்போ எதுக்குங்க அதெல்லாம் பேசிட்டு? அவங்க சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க. தெரியாதனால அப்படி பேசிட்டாங்க. இல்லை இல்லைம்மா, நான் எதுக்கு இவ்வளோ கஞ்சத்தனமாக இருக்கேன்னு உனக்கு தெரியும். ஆனால் என் பொண்ணுங்களுக்கு தெரியணும்ல. எங்கள் அப்பா டெய்லி குடிச்சிட்டு தான் வீட்டுக்கே வருவார். எங்கள் அம்மாவுக்கோ உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. ஏங்க டெய்லி இப்படி குடிச்சிட்டு வீட்டுக்கு வரீங்க? நாளை பின்ன எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் பிள்ளைய யாருங்க பார்த்துப்பா அப்படின்னு எங்கள் அம்மா டெய்லி எங்கள் அப்பா கூட கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா எதையுமே காதில் போட்டுக்கிற மாட்டார். என்னையும் எங்கள் அம்மாவும் அடிச்சுக்கிட்டே இருப்பார். எங்கள் அம்மாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்துச்சு, கெஞ்சி கூட பார்த்துச்சு. ஆனால் எங்கள் அப்பா குடிக்கிற வெறியில் இருந்தனால அதெல்லாம் எதையும் காதில் போட்டுக்கிறாம எங்கள் அம்மாவோட மருத்துவ செலவுக்காக எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுருக்கோம். ஆனால் அதை கூட எங்கள் அப்பா எப்படியாவது திருடிட்டு போய் அதையும் குடிச்சு தீர்த்துருவார். ஒரு நாள் எங்கள் அம்மா படுத்தபடியாக ஆகிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு மெடிக்கல் செலவுக்காக கேவலம் ஒரு 10,000 ரூபா கூட எங்ககிட்ட கிடையாது. அப்போ எங்கள் அம்மா சொல்லுச்சு, பாரியா அப்பா நமக்கு பண்ண துரோகத்தை நாளைக்கு நீ உன் பிள்ளைகளுக்கு பண்ணிடாதப்பா. அதனால நல்லா காசு சேர்த்து நல்லா பொழைங்கப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவும் என்னை விட்டு போயிட்டாங்க. அதிலிருந்து நான் காசு சேர்க்க ஆரம்பித்தேன். இன்னும் சேர்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா என் பிள்ளைங்களை நான் ஏமாற்ற மாட்டேன். அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீங்க எங்களுக்காக தான் இப்படி பண்ணீங்கன்னு உங்களை புரிஞ்சுக்காம நான் கஷ்டப்படுத்தி பேசிட்டேப்பா. இனிமே இந்த தப்புலாம் செய்ய மாட்டேப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா நானும் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. என்னையும் மன்னிச்சிருங்கப்பா. என்னங்க என்னங்க அம்மா அப்பா எதுவும் பேச மாட்டேங்கிறாருமா. அம்மா ஒரு பேச சொல்லுமா. அம்மா சொல்லுமா. நீ தானம்மா சேகரோட ஒய்ஃபு? ஆமாங்க. நாங்கள் உங்கள் வீட்டுக்காரோட இன்சூரன்ஸ் பண்ண வந்திருக்கு. இதில் ஒரு சைன் மட்டும் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இந்தாங்க. இந்தாங்கம்மா, உங்கள் வீட்டுக்காரவங்களோட 2 பொண்ணுங்க பேரில் 20 லட்சம் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. செக்கு. சரிம்மா, நான் வரேன். சரிங்க.